வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, ட்ரேடிங் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் நம்ம யார் மூலியமாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புரோக்கர்ஸ் மூலியமாக தான் நம்ம பண்ணலாம். இந்த புரோக்கர்ஸோட கம்பெனியில் எதுனா ஒரு ப்ராப்ளம் ஆகி க்ளோஸ் பண்ணுறாங்க, இல்லை இந்த கம்பெனி பேங்க்ரிப்ட் ஆகுறாங்க, அப்படி இது போல் எதுனா ஒரு விஷயம் நடந்தால் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டையோ இல்லை ட்ரேடிங்கில் இருக்க ஸ்டாக்கையோ எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னு அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெண்டு விதமாக நம்ம மணியை ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங், அண்ட் செகண்ட் ஒன்று இன்வெஸ்டிங். ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம ஒரு ஸ்டாக்கை அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே செல் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள நம்ம எடுத்துக்கலாம். அவங்க ஒரு புரோக்கர் கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணி ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அந்த அக்கௌண்ட்டில் ₹100 அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ₹100 மூலியமாக ஒரு ஸ்டாக்கை இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மார்னிங் 9:30க்கு வாங்குறாங்க. 3:30க்குள்ளே அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 110க்கு அவங்க போகும்போது அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ₹1. இந்த விஷயம், இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் புரோக்கர்ஸ் கீழவே இந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சிடும். அந்த ப்ராஃபிட் அன்னைக்கே, அப்படி இல்லைனா 24 ஹவர்ஸில் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இந்த விஷயம் எல்லாம் ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமாக எக்ஸ்சேஞ்சில் அவங்க வாங்கி மார்னிங் வாங்கி ஈவினிங்குள்ளே வித்துடுறாங்க. இதுதான் ட்ரேடிங். அண்ட் இன்வெஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், பாண்டாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா பீரியட்ஸ் அதிகமாக உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் செபியில் 100 ஸ்டாக்ஸ் சிஎன்சி டெலிவரியில் நீங்கள் பை பண்ணுறீங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமாக எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. பை பண்ண ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள், சம் பீரியட்ஸ்க்கு உங்கள்கிட்ட ஹோல்டிங்கில் இருக்கும். ஏன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் உங்களுடைய புரோக்கர்ஸ்ட்டை உங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல்ல உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி இருக்கும். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே, அந்த ஷேர்ஸ் எல்லாமே நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வராது. எல்லாமே என்எஸ்டிஎல் ஆர் சிடிஎஸ்எல்ல, உங்கள் புரோக்கர் சிடிஎஸ்எல்லையோ என்எஸ்டிஎல்லையோ அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அதில் உங்களுடைய ஷேர்ஸு நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அதில் போயிட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி நின்றோம். ஸோ ட்ரேடிங் எல்லாமே உங்களுக்கு அன்னைக்கே ட்ரேட் பண்ணி முடிக்கிறதுனால உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு ஹோல்டிங்கில் இருக்கிறதுனால உங்களுடைய டெபாசிட்ரியான என்எஸ்டிஎல் ஒரு சிடிஎஸ்எல்ல போயிட்டு உங்களுக்கு இருக்கும். இப்போ மெயின் கொஷினுக்கு வருவோம். நம்மளுடைய புரோக்கர் எதுனா ஒரு பிரச்சனையாகி அவங்களோட கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய அமௌண்ட்டு நம்ம வச்சு இந்த ஹோல்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆமாம், பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் சொன்னேன் இல்லையா, இந்த அக்கௌண்ட்டில் உங்களுடைய ஹோல்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு பெஸ்ட் புரோக்கரை அப்புறமேட்டுக்கு செலக்ட் பண்ணி அந்த புரோக்கர்ஸ்ட்டு இந்த என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல்ல உள்ள அக்கௌண்ட்டையும் அந்த அக்கௌண்ட்டோடைய லாகின்ஸையும் நீங்கள் இந்த நியூ புரோக்கர்ஸ் மூலயமா லிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய எல்லா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் பேக்கப் ஆகிக்கும். ஸோ மார்க்கெட்டில் புரோக்கர்ஸ் அவங்களுடைய கம்பெனி திவாலாகியோ இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயத்தினால க்ளோஸ் பண்ணுறாங்கனாலோ நீங்கள் எந்த வித உரையும் பட வேணாம். இந்த என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல்ல இருக்கிற அக்கௌண்ட் மூலியமாக நம்ம அதை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.